மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போலாங்கிற சேனலில் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய லேங்லி காஸ்கோவில் பேக்கரி செக்ஷனில் இருக்கிறோம். பேக்கரி செக்ஷனில் திங்கிறதுக்கு செம்ம ஐட்டம் இருக்குங்க. ஃபுல்லாக கேக்கு அது இதுன்னு இருக்கேன். அதை ஃபுல்லாக பார்ப்போங்க. வாங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்க, கனடா வாங்க, வாக்கிங் போங்க, நல்லா எடுத்து சாப்பிடுங்க. அதுவும் பே பண்ணிக்கலாம், மெதுவாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடி தான் கிடைக்கும், ஆனால் பே பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிடணும். வாங்க வாங்க, இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் பல்காக தாங்க கிடைக்கும். இந்த லேங்லின் கிடையாது, காஸ்கோ அப்படின்னாலே பல்காக தான் கிடைக்கும். பார்த்திங்கன்னாங்க ப்ரெட்டில் என்னமோ ஃபோன் டைப்பில் இருக்குதுங்க, ட்ரையாங்கிள் ஷேப்பில். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டதே கிடையாது. பல்கியாக இருக்காங்க, பெரிய பெரிய ஆளாக இருக்கான். வெள்ளம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு மூடை தூக்கிட்டு போகணும், வெள்ளைக்காரங்க ஒரு மூடை தூக்கிட்டு போங்க. தூக்கிட்டு போய் அவங்க சாட்டி போட்டாங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஓடும். நம்ம வீட்டில் எடுக்கிறது இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எடுத்து அவங்க அந்த வடை பாவு என்னத்தையாக பண்ணிட்டு எடுப்பாங்க. உள்ள ஒரு வடையை சுட்டு வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. ப்ரெட்டு, பன்னு எல்லாமே. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், லைட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். லைன் போட்டு அரைக்கிறது தானே வேலை இவங்களுக்கு, வேறு என்ன வேலை இல்லை. எப்படி வேலை நடக்குது, பேக்கிங் வேலை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம சாப்பிட்டதே கிடையாதுங்க. இவ்வளோ நீளமாக இருக்குது. இதெல்லாம் யார் எடுக்கிறது? கேக் பார்த்தீங்களா, பர்த்டே கேக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுன்னா இங்கே வந்து ஆர்டர் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு கேக்கோட விலை 4.5 கிலோ நம்ம போட்டுருக்காங்க, 4.3 kg. ஆனால் ரேட்டு கம்மியாக தாங்க இருக்குது. ப்ரைஸ் பர் கிலோகிராம் வந்து $5 தான் ஒரு கிலோ. சூப்பரில் வேறிக்கிறப்ப இங்கே வந்து கேக் ஆர்டர் கொடுத்தோம்னா ரொம்ப ஈஸி, சீப்பராக கிடச்சிடும். இனிமேல் காஸ்கோவில் தான் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி ரெடிமேடு கேக்கெல்லாம் இருக்குது, எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போய் ஃப்ரீயாக ரொம்ப அடி சாப்பிட்லாம். பர்த்டே கொண்டாடுங்க. இங்கே பாருங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரேங்காக வகை வகையாக வரிசையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க இந்த இடத்துக்கு வாங்க. பன்னு, நம்ம ஊரில் பன்னு கொண்டு வருவாங்க. நான் சின்ன பிள்ளையருக்கு ஒரு பண்ணுக்காரமாக 30 பைசா 20 பைசான்னு நினைக்கிறேங்க. இப்போ பாருங்கள், அந்த பண்ணோட விலை $7 ஒரு 5 பண்ணோ என்னமோ. $1 62னா 640 கிட்டத்தட்ட வந்துடுங்க. சரியான காசு தாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 500-600 ரூபாய்க்கு வந்துடும். ஓகே, உங்களுக்கு அதையும் கட்டுறேன். சீஸ் கிறிஸ்பி ப்ளூபெரி சீஸ் கிறிஸ்பி நம்ம போட்டிருக்கோங்க. இங்கே இந்த மாதிரி இனிப்பு ஐட்டங்கள் நிறைய பண்ணுவாங்கங்க.